Hi guys, this is Rosie. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க வீட்ல சண்டே ஸ்பெஷல் காடை கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுல கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா அதோட ஃப்ளேவர் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பரா செம்மையா வரும். அந்த டைம்ல வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் இந்த காடை பீசஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பீசஸாக தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ள சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் தான் கிரேவிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இந்த மீட் எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா வேக வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து காடை பீசஸ்லாம் ஓரளவு வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து பெருசாக நான் ஒன்றும் சேர்க்க போகிறது கிடையாது. எப்பவும் போல் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், முக்கியமானது இந்த கபா மசாலா சேர்த்துக்கோங்க. அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள குழம்பு மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தான் வந்து காடையோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கறியை வந்து உள்ளே சேர்த்த உடனே வந்து மசாலா ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ ஃபைனலாக அவ்வளோதான், காடை கிரேவி வந்து 15 மினிட்ஸ் கழிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து வேற லெவலில் இருக்கும். நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி இன்னும் நிறைய சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.